ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட 3 டே ஆஸ்ட்ரியா ட்ரிப் முடிவுக்கு வருதுங்க. லாஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் பிளேஸ் எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐஸ் கேவ் தான் போயிருந்தோம். இது மே டூ அக்டோபர் மாசம் மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும். அதனால சம்மருக்கு வெக்கேஷன் வரவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ஐஸ் கேவ் போயிட்டு வருவாங்க. பட் இந்த ஐஸ் கேவ் வந்து நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்து, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த ஐஸ் கேவ் முடியாது. சால்ஸ்பர்க்லேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு ட்ரெயினில் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஷட்டில் பஸ்ஸில் இது மாதிரி மவுண்டெயினுக்கு மேலே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே போய் நம்ம செக்இன் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே ஆன்லைன் டிக்கெட் எடுத்தங்காட்டி நம்ம போய் டிக்கெட் மட்டும் காட்டினா போதும். ஆன்லைனில் எடுத்தால் நம்மளுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. ப்ரைஸ் ஒருத்தருக்கு 38 யூரோஸ் வந்தது. ஆதி பிலோ 6ங்கிறங்காட்டி அவளுக்கு 19 யூரோஸ் தான் வந்தது. இந்த பிளேஸ் வந்து வர்த்துன்னு சொல்றதா இல்ல வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்றதா எப்படி சொல்றதுனே தெரியல. ஏன்னா கீழே செக்இன் பாயிண்ட்ல இருந்து மேலே மவுண்டெயினுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணும். அங்கேருந்து கேபிள் காரில் ஒரு 5 மினிட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. மறுபடியும் அங்கேருந்து 20 மினிட்ஸ் வாக் பண்ணாதான் நம்ம வந்து ஐஸ் கேவ் ரீச் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு டைம் என் ஹஸ்பண்ட் இங்கே ஐஸ் கேவ் வந்திருக்காரு. இது அவருக்கு செகண்ட் டைம். ஆனால் மனுஷன் மூச்சே விடலைங்க. கஷ்டமாக இருக்குமா எப்படின்ட்டு நடக்கணும் அவ்வளோதான் சொன்னார். பட் இந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே 2 டேஸ் ட்ரிப்பில் வந்து காலெல்லாம் வந்து ரொம்ப ரத்த கட்டிடுச்சு. இந்த ஐஸ் கேவ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கெல்லாம். ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பாதியில் திரும்பி ரிட்டர்ன் வந்துடலான்னு பார்த்தா மறுபடியும் வாக் பண்ணி தான் வரணும். அதுக்காக நம்ம மேலேயே போயிடலான்னு மேலே போனோம். பட் இந்த கேபிள் காரில் போகிறது வந்து ஏதோ ஒரு மவுண்டெயின்குள்ளே போகிற மாதிரியே ஒரு சூப்பர்பாக இருந்தது. அன்னைக்கு நல்ல மழையும் கூட. மழையில் அந்த வியூஸ் பார்க்குறக்கெல்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. பட் நடக்கிறது தான் பிளெயின் சர்ஃபேஸாக இருந்தால் கூட ஓகே, மவுண்டெயினில் நடந்து போகிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்பப்போ இது மாதிரி டனலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரியும் இருந்ததுங்க. ஆதியை வந்து நடக்க வச்சே தான் கூட்டிகிட்டு போனோம். காலையிலேருந்து மேடம் வந்து அது இதுன்ட்டு நயனையன்ட்டே இருந்தா. நீ நட அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபுல்லாத்தையும் அவள் எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணியாச்சு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஐஸ் கேவ். ஃபைனலாக அங்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஐஸ் கேவ்க்குள்ளே போகிறதுக்கு ஆல்ரெடி 2 பேட்ச் அங்கே ரெடியாக தான் இருந்தாங்க. இங்கே நம்ம கூட ஒரு கைடு வருவாங்க. நம்ம டாய்ஷ் இல்லாட்டி இங்கிலீஷ் கைடு ரெண்டுத்துலேயும் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணி உள்ளே போனோங்க. இது மாதிரி கையில் வந்து கார்பைட் லேம்ப் கொடுத்துடுவாங்க. உள்ளே வந்து லைட்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த டோரை திறந்து உள்ளே போகும்போது ஒரு காற்று வரும் பாருங்க, ஆளை தூக்கிட்டு போகிற மாதிரி. உள்ளே வந்து 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் பிலோ 0 டிகிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உள்ள ட்ரெஸ் போட்டு போய்க்கணும். The total amount of glowing ice since 1920s is 13% or more. So right here, hours are done. Because that time there's no roads in the mountain and cable. உள்ளே போனால் ஏதோ ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருந்ததுங்க. அங்கங்கே கைடு இது மாதிரி நிப்பாட்டி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் உள்ளேயும் நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துட முடியாது. உள்ளேயும் 700 ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும் அண்ட் 700 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி வரணும். உள்ள ஐஸ் கேவுக்குள்ளே டூர் பார்த்தீங்கன்னா ஒரு 70 மினிட்ஸ் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஒரு 1 ஹவர்லேயே ஆதிக்குட்டி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா, குளிர் ரொம்ப அடிக்குதுன்ட்டு. சரி இதுக்கு மேலே போவேணான்ட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். வந்து வெயில பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது எங்களுக்கு. அண்ட் அம்மா வந்து வீடியோ கால் கூப்பிட்டுருந்தாங்க. அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அம்ச்சி என்னை வந்து ஐஸ் கேவுக்குள்ள கூட்டிட்டு போய் என்னை ஃப்ரீஸ் ஆக்க வச்சுட்டாங்க அம்ச்சி அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு தான் வந்து கீழே இறங்கும் போது அப்படியே காலெல்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு டைம் நீங்க ஐஸ் கேவ் போவீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நாங்க போக மாட்டோங்க. பட் ஒன் டைம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ். பட் வந்து ஃபர்ஸ்ட் டேவே போறது நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த டயர்டும் இருக்காது. நாங்கள் ஏற்கனவே ஒரு 2 டேஸ் வந்து நல்லா சுற்றினாங்காட்டி தேர்ட் டே இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் ட்ரெக்கிங் போகிற மாதிரி மேலே கிளைம் பண்ணி போனது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்கும் நல்லா பசியும் கூட. கீழே வரும்போது 5:45 ஆயிடுச்சு. அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே இருந்த காஃபி, ஹாட் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் டோனட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் கீழே வந்து ரீச் ஆனோம்.
இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.